வணக்கம். அன்புடன் டி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, முட்டைக்கறி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. சட்டியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுமே அதில் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஒரு 2 to 3 போதும். அப்புறமா பச்சை மிளகா, அதை நான் சென்டரில் கீரி போட்டிருக்கேன். ஒன்றே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 1.5 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததும் இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். அதுக்கப்புறமா இப்போ தண்ணி போட்டு லிட் போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் to 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம அதில் 2 முட்டை நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம கீரியை ஆட் பண்ணணும். கீரி ஸ்ட்ரைட்டாக போட்டுறாதீங்க, கவுத்தி போடுங்க, இல்லைனா அந்த உள்ளே இருக்கக்கூடிய மஞ்சள் கருவெல்லாம் உடஞ்சிடும். ஸோ நான் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சால்ட்டும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை மேலே தூவிட்டு ஒரு கிண்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பவுலில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். இது சப்பாத்தி கூட மட்டும் இல்லைங்க, தோசை கூடயுமே செம அட்டகாசமான காம்பினேஷன்லாம். இதில் மிக முக்கியமான சத்தான ப்ரோட்டீன் நமக்கு கிடைச்சிடும். ஈஸி ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்படியே உங்கள் அன்புடன் டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.